வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஹேமமாலினியம் அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். பாடுங்கம்மா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை. அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுறவில் பொறுத்தில்லாமல் கோடான கோடி என்னே அனுபவித்து கண்ட பலன் இணை அறிய நினைந்தேனப்போ கனல் மூட்டி கருத்துணர் குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பே குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே. நன்றி ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம் ஐயா.
தொடர்ந்து நன்றிகள். நன்றிகளம்மா. ஞான களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த கவியை நான் வாசிச்சுட்டா? ஞானமும் வாழ்வும் தசநாதம் ஒளி தோற்றம் நித்த நித்தம் தவம் இருக்க பழகும் போது நீ காண நேரிடும் பல் விந்தை உன்னுள் இரத்தச் சுழல், காற்றுச் சுழல், உணவினின்று ரசம் பிரிதல், சீரணித்தல் இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். ஈதன்றி உடலில் சூடு அதிகமானால் சத்தமுடன் பல வர்ண ஒளிகள் தோன்றும். சரீர அமைப்பொக்க இவை குறையும் கூடும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய ஞானக்களஞ்சியத்தின் பாடல், நம்ம ஆழ்ந்து தவம் செய்தால் என்னெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. நம்ம நாள்தோறும் கண்ணை மூடிட்டு தவம் செய்யும்போது என்ன எண்ணங்கள் குறை எண்ணம் இல்லாமல் தவம் செய்யணும். அந்த நோக்கம்தான் நமக்கு முழுமையாக இருக்கிறது. அதற்கு அப்பால் இப்போ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தவம் செய்யும்போது என்னெல்லாம் உணர்றாங்கிறத இந்த பாடல் விளக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து மனம் அமைதி பெற்றால் என்னவாகும்? நேற்று எப்படி தவம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சிந்திச்சோம். அப்போ என்னன்னா, அந்த 5 பஞ்சேந்திரியங்களிலிருந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காம உள்நோக்கி நாம் தவம் செய்வோம். அப்படி தவம் செய்யும் பொழுது மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நம் உடலில் உள்ள சிறு சிறு மாற்றங்களையும் நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம இருதய துடிப்பு அது நாள்தோறும் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை அடித்துக் கொண்டே இருக்கிறது. அது நமக்கு சாதாரணமா கேட்கவே கேட்காது. ஆனா ரொம்ப மிக அமைதியான நிலையில இருக்கும் பொழுது நம்ம அதை நோக்கி கவனித்தால் நம்மால் அதை கேட்க முடியும். அதே மாதிரி மூச்சுக்காற்று நம்ம நாள்தோறும் தொடர்ந்து ஒரு மனிதருக்கு 10 முதல் 20 முறை மூச்சை இழுத்துக்கொண்டும் விட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். ஆனால் நாம் அமைதியாக தவம் செய்யும்போது உணர்ந்தால் அந்த மூச்சுக்காற்று உடல் முழுவதும் பாய்ந்து திரும்பியும் அப்படியே வெளியில போறதையும் நன்றாக உணர முடியும்.
மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் தவம் செய்யும் பொழுது நாம் உண்ணும் உணவுல எப்படி உணவிலிருந்து ரசமாகி, ரசமிலிருந்து ரத்தமாகி, ரத்தமிலிருந்து ஒவ்வொரு அந்த 7 படி முறை, ஒவ்வொரு கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா, மஜ்ஜையாகி, கொழுப்பாகி, இறுதியாக இந்த உயிராற்றலுக்கான விந்தாக மாறுகிறது. அதான் இந்த 7 படிநிலை. ஒவ்வொரு படிநிலையாக மாறும்பொழுதும் அதை நாம் உணர முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய வளர்ப்பு எல்லாம் அந்த 16 மனிதர்கள் வேறுபாடுல இருக்கிற காரணத்தில எல்லாருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அதுவும் சொல்லணும். தவம்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சிலருக்கு உடனே இந்த 16 முதல் 20 வயதுக்குள் நல்ல அந்த தவ உணர்வு கிட்டும். சில பேருக்கெல்லாம் வந்து 40, 50, சில பேருக்கு அவர்கள் வாழ்நாள் இறுதியில் தான் அந்த தவம் செய்யறதுக்கான நேரமே கிடைக்கும். நாம் இந்த மகரிஷி அவர்கள் பயிற்சிகள் பெற்றாலும் நம்ம பாக்கியசாலிகள். நமக்கு வந்து எளிமையான தவ முறை. அதுவும் மகான் அவர்கள் ரொம்ப உடம்பெல்லாம் கடுமையான கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது. உயிர் இருக்கா, மனம் தெளிவாக இருக்கா, நீங்கள் அக்கினி தீட்சை பெறலாம். அதுக்கப்புறம் அவர்களுடைய முயற்சி. நாள்தோறும் நாம் தவம் செய்ய வேண்டும். நாம் மனதை உள்நோக்கி ஆழ்ந்து கவனித்து நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய நம்முடைய உடல் இயக்கங்கள் அனைத்தும் நம்மால் அறிய முடியும். யோசிச்சு பாருங்க. மகரிஷி இந்த பாடல் படிக்கும்போது நம்ம எவ்வளவு மேலும் மேலும் உயர்ந்து தவம் செய்ய வேண்டும் என்பதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்து கண்ண மூடி அமைதியா இருந்து அன்னைக்கு தவம் செய்தாலே அன்னைக்கு வந்து அந்த தவம் சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு நினைச்சிட்டு தவம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒவ்வொரு வரியும் பார்க்கும் பொழுது அது ஒரு வரி சொல்றாங்க பாருங்களேன், சத்தமுடன் பல வர்ண ஒலிகள் தோன்றும். அதெல்லாம் நமக்கு தோன்றியிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுவரையும் வந்ததில்ல. அப்ப இதிலிருந்து அதான் பேசிக் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம நெறைய தவம் பண்ண வேண்டும். இன்னும் ஆழ்ந்து மனம் உள்ளே செல்ல வேண்டும். அதற்கான முயற்சிகள் பல எடுக்க வேண்டும். நாம் தொடர்ந்து நாமும் தவம் செய்வோம். இந்த பாடல் வரும் அனுபவங்கள் எல்லாம் நமக்கும் ஒரு நாள் கிட்டும் என்று நம்புவோம். அதற்கான முயற்சியை நாள்தோறும் தவறாமல் செய்வோம்.
தொடர்ந்து தவம் செய்வோம். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் இந்த கவிகளை பற்றி நாம் இந்த வார இறுதியிலே சிந்திப்போம் என்று கூறி தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அடியேன் பாடுகிறேன். பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து அருள்நிதி ஹேமமாலினி அம்மா. 2 பாடலும் நீங்களே பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். பொருளில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த வெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழி துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க. வாழ்க வளம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நெருவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாங்காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து புன்மை பெற மா பிரம்ம ஞானமாம் உலக வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோ சிந்தனை வழங்கியோ பாடல்கள் பாடிய வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம்
அவளின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இடையறலும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.